ராதிகா மேம சர்ப்ரைஸ் பண்ண போற அந்த நபர் யாரு? அண்டர்டேக்கர் மியூசிக்லாம் வருது. மேம் யாருன்னு தெரியுதா? விடுதலோட வந்திருக்காரு மேம். பவுன் தாயோட கணவர் மிஸ்டர் வேலுசாமி படத்துல போட்டோல மட்டுமே பயங்கரமா நடிச்சிட்டு மேம் உங்களுக்கு யாருன்னு தெரியல நிஜமா சார்? உங்க வீட்டுக்கார சொன்னாங்க, யோ ஏற்கனவே பிரஸ்ல தப்பா என்னை பத்தி எழுதுறாங்க, தனக்கு தப்பா எழுதுறாங்க, ஐயா. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், கேமராமேன், போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இங்க உட்கார்ந்துருக்க தாய் கல்வி டீம் எல்லாருக்கும் வணக்கம். மற்ற ஃபங்க்ஷன்லாம் வந்து நம்ம அடுத்து பேச போறோம் போது நம்ம என்ன பேசணும், இது பேசணும், நேரம் வேற குறைவா இருக்கு, இது ஓடிட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்ல மட்டும் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு முன்னாடி ராதிகா மேம் பேசுறதுனால அவங்க என்ன பேச போறாங்களோ, அதுல என்னெல்லாம் இருக்குமோ, இதுல என்னெல்லாம் வருமோ, ஹெட்லைன்ஸாக ஒரு பதட்டத்திலே பாருங்க. அதனால நான் என்ன பேசணுங்கிறத யோசிக்கவே நான் மறந்துட்டேன். தாய்க்கிழவி வெற்றி கொண்டாட்டம். முதல்ல இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பும் வெற்றியும் கொடுத்த தமிழக மக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இது வந்து உங்களுடைய ஃபேமிலியில சம்பந்தப்பட்ட ஒருத்தருடைய கதையா நீங்க கொண்டாட ஆரம்பிச்சதும், அதை பத்தி வெளியில வந்த ஒரு பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்தும், அதுதான் இந்த படத்தை இவ்வளவு பெருசா ரீச் ஆகியிருக்கு. பட் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தது ஃப்ரெஷ் ஷோ. நாங்க ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணது இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு போது, பிரஸுக்கு ஷோ போடுவோம், மீதி அவங்க பார்த்துப்பாங்க கலை அப்படின்னு நான் சொன்னேன். அதனாலதான் ஃப்ரெஷ் ஷோ வந்து ஃபேமிலி ஷோவா ஏற்பாடு பண்ணோம். அங்க நான் வந்து சிவா சொன்ன மாதிரி ஃபீட்பேக் பார்க்க போனது, இங்க இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் தமிழ்நாடு ஃபுல்லா நடக்க போகுது அப்படின்றதான் அன்னைக்கு நான் பார்க்கறதுக்காக நான் துடிச்சுட்டே இருந்தது. அன்னைக்கு நீங்க எல்லாம் கொடுத்த வரவேற்பும், நீங்க அதுக்கப்புறம் இதை பத்தி எழுதின விதமும், அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. மக்கள் இப்ப அந்த படத்தை எடுத்துக்கிட்டாங்க. இங்க நாங்க படத்தோட வெற்றியை நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்க கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு. இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது சிவகுமார் கதை சொல்லும் பொழுது நான் நல்லா சிரிச்சேன், என்ஜாய் பண்ணேன். ஆனா இந்த படத்துல வந்து எனக்கு டக்குன்னு மனசுல ஒட்டின இடம் வந்து, ராதிகா மேம்கிட்ட கேட்பாங்க பசங்க எல்லாமே, வார வாரம் பாலசுமன் கேட்பாரு, வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு போனிய, எங்கதான் அத்தா போனேன் அப்படின்னு போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்ன பண்ணிருப்பாங்க அங்க போய் ஏதாவது பணம் சம்பாதிச்சிருப்பாங்களா, ஏதாவது வேலை ஏதாவது பார்த்துருப்பாங்களா, தொழில் இல்லை அங்க ஏதாவது காசு கிடைச்சிருக்குமா, என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். அவர் ஓபன் பண்ண விதம் வந்து, அவங்க அழகா பொறிக்கடலை சாப்பிட்டுட்டு ஜாலியா வராங்கன்னாரு. அந்த இடத்துல இருந்து எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நமக்குன்னு நம்ம வாழ்க்கையில் 5 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்றோமான்றத அந்த இடத்துல ஆரம்பிச்சாரு சிவா. அது எனக்கு அப்படியே எனக்கு இப்ப சொல்லும் போது எனக்கு சிலுக்குது. அங்க ஆரம்பிச்சு அந்த கதை வந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டேன், இது பயங்கரமான தாட்டுங்க. ஏன்னா முதல்ல நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறது தான் முதல் இதுன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில நம்ம என்னைக்காவது எவ்வளவு நாள் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருந்திருப்போம், இல்லை எத்தனை முறை நம்ம நிம்மதியா ஃபீல் பண்ணிருப்போம், அப்பாடா ஓகே. ஏன்னா பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்க போகுது, அதுக்கு நடுவில் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதை இந்த படத்துல சிவா சொல்லும் போதுல இருந்து எனக்கு இந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. அப்படியே கடைசியா பேசின வரைக்கும் அப்ப முடிவு பண்ணதான் இந்த படத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த சீன் சொன்னோன்னு, சிவா நீ பயங்கரமான ஆளியா, கதை சொல்லும் போது ரொம்ப சாஃப்டா அப்படிதான், கதை சொல்லும் போது ரொம்ப 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 தூரத்துல இருந்தாலும் இந்த கதை கேட்கவே கேட்காது, பக்கத்துல போய் தான் கேட்கணும். அன்னைக்கு ஆரம்பிச்சது, அன்னையில இருந்து நான் வந்து இந்த படம் ஜெயிச்சிரும், ஓடிரும், லாபம் வந்துடும் அந்த ஆங்கிள்குள்ள நான் இல்லவே இல்லை. ஒரு சூப்பர் படம் நம்ம பண்ண போறோம், ஒரு சூப்பர் படம் பண்ண போறோம், ஒரு சம படம் பண்ண போறோம் அப்படின்றது மட்டும்தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. கலை வந்து இந்த படத்துடைய நம்பர்ஸ் எல்லாம் பேசினாரு. நான் ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டேன், இது வந்து எங்களுக்கு ஆல்ரெடி லாபம்னு. நான் அன்னையில இருந்து இதோட நம்பர்ஸை பத்தி நான் பேசுறதை விட்டுட்டேன். நான் என்னெல்லாம் ரசிச்சேனோ அது எல்லாத்தையும் ஆடியன்ஸ் அதே இடத்துல கை தட்டும் போதும், அதே இடத்துல விசில் அடிக்கும் போதும், அதே இடத்துல அவங்க கண் கலங்கும் போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் திருப்தியாகவும் இருந்தது சிவா. அந்த டைம்லாம் நான் யோசிச்சது என்னன்னா, நம்ம ஒரு பயங்கரமான தயாரிப்பாளர், நம்ம ஒரு பயங்கரமான நடிகர்லாம் இல்லவே இல்லை, நம்ம ஒரு நல்ல ரசிகன் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த சினிமாவும்
படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விமர்சனங்கள்லாம் சில இது வந்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு குழப்பி விட்டுரும். எனக்கு அது நடந்திருக்காது. அப்ப குழப்பும் போது நம்மளுக்குள்ள இருக்க ஏன்னா எனக்குள்ள இருந்த ரசிகன் தான் என்னை இந்த சினிமா கூட்டிட்டு வந்திருக்கான். வேற யார் கூட்டிட்டு வருவான்? அந்த ரசிகன் தான் அவன் கரெக்டா இருக்கானா, அவன் அலைவா இருக்கானான்றதுல எனக்கு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த குழப்பத்தை மொத்தமா தீர்த்தது இந்த தாய் கிழவியும் சிவகுமார் முருகேசன் தான். எப்பவுமே நல்ல ரசிகனா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த படம் ஆரம்பத்துல எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த கதையை நிஜமாக்கிய அதுக்கப்புறம் சுதன் வந்தாரு, பேஷன் ஸ்டுடியோஸ். அவர் வந்து ஒரு 4850 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு படமா இந்த படம் இருக்கு. அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அந்த ஃபங்க்ஷன் அடிக்கடி வைக்கிறது காரணமே சுதன், நீங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர், இந்த படத்துல நீங்களும் இருக்கீங்க, வாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போங்கன்னா சிவா வந்து போறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போவாரு. காலையில ஒரு பூஜை போடுவாரு, சாயங்காலம் சக்சஸ் மீட் போவாரு, அந்த மாதிரி இருக்கு. சுதன் உள்ள வந்தோடனே அவரும் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாரு இந்த படத்தை பத்தி. சுதன் சொன்ன, சுதன் ஜாலியா இருங்க, இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் சிவா கார்த்திக் வேணுகோபால்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த படம் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி, இதை நான் அப்படி பார்த்துப்பேன், அப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ என் குழந்தை எனக்கு என்ன காசு கொடுத்துச்சு நான் பார்க்க மாட்டேன், அது சிரிச்சா என் கண்ணில் தண்ணி வரும், அது நடந்தா எனக்கு தண்ணி வரும். அந்த மாதிரி தான் நீங்க பேசும்போதெல்லாம் இருக்கு சிவா. எனக்கு இப்போ பயங்கர எமோஷனல் ஆகிட்டீங்க, நான் பயங்கர கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சுதன் உள்ள வந்து அவரும் எக்ஸைட்டடா நான் இதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இந்த டீம் வந்தாங்க, அவங்க எல்லாரும் ஆல்ரெடி செட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப அபரிமிதமானது. இல்லை நான் நினைச்ச இந்த பட்ஜெட்ல இந்த சைஸ்ல இந்த படத்தை பண்ணிருக்க முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் உங்க எல்லாருக்குமே, பயங்கரமா பண்ணிருக்கீங்க, டீம்ல இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. அண்ட் ஆர்டிஸ்ட் சிவா கொண்டு வரும்போது ரொம்ப குட்டியா கொண்டு வந்தாரு இந்த பட்ஜெட் எல்லாமே. ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி இந்த அனுபவங்களா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி இருந்தா தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இன்னும் அதை அப்படி பண்ணக்கூடாது சிவா. இந்த கதை ஒரு செலிப்ரேஷனா இருக்கு, எனக்கு ஒரு லைஃபோட செலிப்ரேஷன் இந்த படம். இதுக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை பண்ணணும், அதை பண்ணுவோம் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் யார் காஸ்டிங் போடான்னு ஒருத்தரா வந்து பாலசரவணன் கதை கேட்கும் போதே ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு எனக்கு அந்த சீன் வரும் பொழுது. அதுக்கப்புறம் பாலசரவணன் வந்தாரு, அருள்தாசன் வந்தாங்க, சிங்கம்பிள்ளையன் வந்தாங்க, முத்துக்குமார், ரேச்சல், இவங்க எல்லாருமே வந்தாங்க. கடைசியா தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. நான் லாஸ்டா கேட்டேன், இந்த பாட்டி கேரக்டர் யார் பண்ண போறாங்க, கிழவி கேரக்டர் வந்து ராதிகா மேம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராதிகா மேம் அந்த ரோல்ல அந்த லுக்ல பார்த்த பிறகு எனக்கு இன்னும் பயங்கர ஜாலி ஆயிடுச்சு. இன்னைக்கு தியேட்டர்ல பாக்குற ஃபீல் எனக்கு அங்க வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ராதிகா மேமோட இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான் இந்த படத்துக்கு கொண்டு வராங்க. அவங்க இந்த படத்துக்கு அந்த உழைப்பு மட்டும் இல்லை, இவ்வளவு வருஷம் நீங்க உங்களுடைய ஒர்க் மேம், உங்களோட நீங்க லெஜெண்டரியா பண்ணிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த படத்துக்குள்ள கொண்டு வரீங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வலியையும் வேதனையும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்த போராட்டத்தையும் சேர்த்து இதுக்குள்ள ஒரு கேரக்டரா கொண்டு வந்தாங்க. எனக்கு இந்த படத்துல ஹீரோ இல்லைன்னா எனக்கு தோணுனதே இல்லை. இந்த படத்துல அவ்வளவு ஸ்டார்ஸ் இருந்தாங்க. கமல் சார் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிஜமா இருக்கு. இந்த படத்துல இவ்வளவு நட்சத்திரங்களை நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு நட்சத்திரங்களும் இதுக்குள்ள இருந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து இதை வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமா ஆகிட்டீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜார்ஜ் மரியான் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், எல்லாருக்கும் சாரி நான் பேரு சொல்லாம விட்டுக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா, எப்ப ஹீரோவாக போறீங்கன்னு கேட்டவொடனே கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துட்டாப்ல. மிஸ்கின் சார் மாதிரி வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்காப்ல. அவர் ஹீரோவாக போறீங்களான்னா இல்லைன்னு சொல்ல, இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ சீக்கிரத்துல ஹீரோ ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க மியூசிக் பண்ணுவீங்களா இல்லையா? அப்புறமா யாரு ஹீரோயின்னு சொல்லுங்க படத்துக்கு. ஓகே, தேங்க்யூ நிவாஸ், அமேசிங்கான லிரிசிஸ்ட், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்கு. நான் அதுதான் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், நிறைய மெசேஜஸ் பார்க்குறேன். நீங்க வந்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு எம்பவர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஸோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா பார்க்குறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுதான் இந்த டீம் அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் என் வாழ்க்கையில நிறைய பேரை இதை ஞாபகப்படுத்தினதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். ஃபர்ஸ்ட் என் அம்மா 17 வயசுல எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்னதான் இன்னொரு முறை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பா இறந்த பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க காசெல்லாம் பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சு படிக்க வச்சு என்னையும் அக்காவையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணாங்க. அவங்க எனக்கு இந்த பவுனுத்தாய் தெரிஞ்சாங்க, அம்மா தெரிஞ்சாங்க இதுல. அதுக்கப்புறம் அக்கா 2 குழந்தை பெற்ற பிறகு வந்து இங்க எம்என்சில எம்டி படிச்சு கோல்டு மெடலிஸ்ட் ஆகி பேஷன் எப்ப வேணாலும் தொடரலாம்னு நினைச்சேன். எங்க அக்கா எனக்கு ஒரு பவுனுத்தாயா தெரிஞ்சாங்க இதுல. அவங்களுக்காக பண்ண நினைச்சேன். மிக மிக முக்கியமானது அந்த கடைசி டயலாக் மேம் பேசுறது, படைக்க காக்க அழிக்கன்னு ஆம்பளைங்களை மட்டும் கும்பிட சொன்னவன்
படிப்புக்கும் பணத்துக்கும் பொம்பளை தாண்டி காட்டி கும்பிட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டைலாக நான் முன்னாடியே உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் நாள்ல இருந்து என் வீட்டோட வரவு செலவு எல்லாத்தையும் பாக்குறது ஆர்த்தி தான். எனக்கு தெரியாது என் அக்கௌண்ட்ல என்ன பணம் இருக்கு தெரியாது, அதனால ப்ரொடக்ஷன்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆர்த்தி அவங்க எனக்கு ஒரு பவுன் தாயா தான் தெரிஞ்சாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையும் அவங்களுக்கு சின்ன சம்பளமா இருந்தாலும் கொஞ்சம் காசா இருந்தாலும் அதை அங்கங்க சேமிச்சு வச்சோ இல்ல குழந்தைங்களை பார்த்துக்கிட்டோ இப்படி வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் அக்காக்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் சகோதரிகளுக்கும் இவங்க எல்லாருக்குமான ட்ரிபியூட்டும் சமர்ப்பணம் தான் இந்த தாய்க்கிழவி படமும் இந்த வெற்றியும். இதை இந்த படத்தின் மூலமா செய்ய முடிஞ்சது எனக்கு சந்தோஷம். என் வாழ்க்கையில இருக்கவங்களுக்கும் சேர்த்துன்றது இன்னும் கொஞ்சம் பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு டீமா இங்க வேலை செஞ்சதோட சக்சஸ் இங்க நான் பாக்குறேன். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ரொம்ப சின்சியரா அதை அப்ரோச் பண்ணோம். இதுதான் பவுன் ஸ்கிரிப்ட், இத்தனை டேஸ்ல தான் எடுக்கிறோம், இதுதான் பட்ஜெட், இதுதான் காஸ்டிங், ரொம்ப சின்சியரா. சிவாக்கு தெரியுமான்னு தெரியல, நான் எல்லா சீனையும் நீங்க ஷூட் பண்ண அடுத்த நாள் பாத்துருவேன். நான் என் ஷூட்டுக்கு வந்துடும், அந்த சீன் என்னாச்சு என்னைக்கு எடுக்கிறீங்க, அது லொகேஷன் சேஞ்ச் இருக்கு அதனால இன்னொரு நாள் எடுக்கணும் சீனை சொல்லி கேட்பேன். இந்த கதையை 2 முறை கேட்டிருக்கேன். ஒரு முறை நான் கேட்டேன், இன்னொரு முறை கதையெல்லாம் கேட்கும்போது ரியாக்ஷன் பார்த்துட்டே இருந்தேன். 2 தடவை படிச்சிருக்கேன், இது வரைக்கும் 12 தடவை பார்த்திருக்கேன். நான் இது வரைக்கும் என் படத்தை கூட அத்தனை தடவை பார்த்தது இல்லை. இதுக்கு நடுவுல ஒவ்வொரு சீனும் எப்படி எடுக்கிறாங்க, இது எப்படி வருது, எடிட் எப்படி இருந்தது, எப்படி ட்ரிம் பண்ணி மாறுது, மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கேன். ஸோ இந்த படத்துல நான் நிறைய கத்துருக்கேன் சிவா. இந்த லேர்னிங் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கடைசி வரைக்கும் மாறாத ஒண்ணு கத்துக்கிறது மட்டும்தான் நினைக்கிறேன். அது இருந்ததுன்னா தான் இங்க முன்னேற முடியும்னு தோணுது. இந்த லேர்னிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சேம் ப்ரொசீஜரை நான் நடிக்கிற படங்கள்லயும் அப்ளை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது நான் மட்டும் எடுக்கிற முடிவா இருக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் ரொம்ப கிளியரா இருக்கேன், இந்த மாதிரி அப்ரோச்ல தான் இனி நான் நடிக்கிற படங்கள் பண்ணணும்ன்றதுலயும் ரொம்ப தெளிவா இருக்கேன். அதனால நான் டைரக்டர்கிட்ட போய் தலையிட போறது இல்லை. ஒவ்வொரு விஷயமும் தெளிவா, ஒரு பவுன் ஸ்கிரிப்ட்னா இவ்வளவு பேஜ் இவ்வளவு இருந்து தான் பண்ணணும்னு கேட்கலாம். நீங்க இப்படி பண்ணா பிளாக் பஸ்டர் ஆயிடுமா படம்னு, அது நமக்கு தெரியாது. நம்ம ப்ராசஸ் தான் பண்ண முடியும், ரிசல்ட் மக்கள் கையில தான் இருக்கு. ஆனால் ப்ரொடியூசரோட காசை வேஸ்ட் பண்ணாம படம் பண்ண முடியும். அந்த மிச்சமாகிற அந்த காசை அந்த ப்ரொடியூசருக்கு இன்னொரு படம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்ல அந்த காசு நம்ம படமே இன்னும் கொஞ்சம் பெருசா பண்றதுக்கு இருக்கலாம். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை திரும்ப கொடுத்ததுக்காக இந்த என்டையர் டீமுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இங்க நிறைய பேர் உழைச்சிருக்காங்க, இது டீமா சேர்ந்து அவங்க எல்லாம் கொண்டு வர வெற்றி. அண்ட் இன்னொரு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போதெல்லாம் இருக்கிற ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் நெஞ்சமுண்டு நேர்மை படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அந்த படம் முடிஞ்சோடனே எல்லாரும் கார்த்திக் வேணுகோபால்னு போடும்போது பயங்கரமா கிளாப் பண்ணாங்க. அப்ப அவங்க அப்பா ரொம்ப எமோஷனல் ஆகி கார்த்திக் வேணுகோபாலை கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர்கிட்ட. அதே மாதிரி ஒரு தருணம் இங்க பிரீமியர் முடிஞ்சோடனே சிவகுமார் முருகேசனோட அப்பா வந்து எங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த செகண்ட் ஃபீல் பண்ண எங்க அப்பா சாகல அப்படின்னு. சாரி, நான் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷனல். அது கிடைச்சதுலாம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இது ஒரு நிறைவு கொடுக்குது. எனக்கு அமரன் மாதிரி வெற்றி, தாய்க்கிழவி மாதிரி வெற்றி, கனா மாதிரி வெற்றி வரும்போது ஒரு நிறைவையும் ஒரு அமைதியையும் கொடுக்குது. அந்த அமைதி இன்னும் ஒழுங்கா வேலை செய்யணும்ன்றத சொல்லிக்கிட்டே இருக்கு. நிச்சயமா செய்வோம். ஏன்னா இங்க வெற்றிங்கிறது விளையாட்டுல கூட விளையாட்டா வராது. அதுக்கு உழைக்கணும், அதுக்கு ஒரு டீமா உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சா வெற்றி எப்பயுமே சாத்தியப்படுங்கிறது இந்த மேடை திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் என்னோட ஃபேன்ஸான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது அண்ணன் படம் தான் அப்படிங்கறத மாதிரி எடுத்துட்டு போய் கிரவுண்ட்லயும் சரி சோசியல் மீடியாலையும் சரி இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்து செய்யும் சிவாவோட தான். மேம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கரெக்டா வேலை பார்த்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இந்த மாசம் ஷூட் போறதா இருந்துச்சு, பட் இந்த மாசம் இந்த படத்துக்கான வேலையில சிவாவும் இருந்ததுனால சரி அவரை ப்ரெஷர் போடக்கூடாதுன்னு டைம் எடுத்து அழகா பண்றோம். நெக்ஸ்ட் மந்த் தான் போறோம், அது நல்லபடியா நடக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் இந்த படம் லாபகரமான படம்னு சொன்னேன். ஆனா இந்த லாபம் நிச்சயமா நல்ல விஷயங்கள், அழகான விஷயங்களுக்கே பயன்படும். முதல்ல என்னை சுத்தி இருக்கிற அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் தேவைப்படுற சிலருக்கு சில நல்லதுகளை செய்யணும்னு நினைக்கிறேன். அது எப்பவும் அதே அப்பா பேர்ல இருக்கிற அந்த ட்ரஸ்டின் மூலமா எதுவும் நடந்துட்டே இருக்கும். இன்னொரு பகுதியை எடுத்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ல நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டேஜை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி டேலண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும்னு சொல்லி. ஸோ அது நெக்ஸ்ட் இன்னொரு புது டேலண்ட், ஒரு புது இயக்குனரை நாங்கள் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த படம் அந்த நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. அவரை மட்டும் இந்த ஸ்டேஜ்ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட 10வது திரைப்படம், அதை இயக்க போற புதுமுக இயக்குனர்
ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் உடைய 10வது படத்தின் டைரக்டர் அம்மாமுத்து சூர்யா. அவர் தான் நெக்ஸ்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன்ல லான்ச் ஆகிற டைரக்டர். இவர் தான். இருந்தாலும் போட்டோல கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம். இந்த படம் வந்து ஃபேமிலி லேடிஸ் அவங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா பண்ணோம். அடுத்த படம் வந்து ஒரு யூத்துக்கான அவங்கள பத்தின ஒரு படமா இருக்கும். ஒரு யூத்ஃபுல் என்டர்டெய்னரா இருக்கும். ஒரு ஃபைனல் ஸ்கிரிப்ட் இப்போ அவர் எழுதிட்டு இருக்காரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் காஸ்ட் யார் பண்ண போறா என்னன்றதை ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவோம். எனக்கு இந்த ஸ்டேட்ல சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இந்த ஃபேமிலி எல்லாம் சேர்த்து தான் இந்த இது வாய்ப்பையும் சாத்தியப்படுத்தி இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இங்கே சொல்லணும். நீங்க இதை சொல்லணுமா வேணாம்? தேங்க்யூ. படத்தோட ஆடியோ லான்ச் சக்சஸ் மீட்ல கொஞ்சம் டீடைலா பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் புரியுது. வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் யாரையாவது அண்ட் இந்த படத்தை எங்களோட சேர்ந்து பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்த ஹாட் ஸ்டார், விஜய் டிவி அவங்க ஆரம்பத்துல இருந்து இந்த படத்தை ஓன் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி ஏஜிஎஸ், முக்கியமா அர்ச்சனா அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. ரிதுஸ், அஹிம்சா அண்ட் மற்ற டெரிட்டரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க அண்ட் சாரிகாமா அவங்களோட நம்மளோட அசோசியேஷன் எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஒரு அமரன், இப்ப தாய் கிழவி அப்படின்னு சொல்லி அது தொடரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ யாரையாவது ஆர்டிஸ்ட் யாராவது மிஸ் பண்ணி தான் மனுஷங்க. முக்கியமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் படத்துல பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அந்த நான் டீமா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல, அது உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். அண்ட் என்னோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட டீம் கலைஞர், நான் எல்லாத்தையும் சொல்றது தான். ஒரு சீன் பேப்பர் ஸ்கிரிப்ட் புக் இல்லாம டைரக்டரோட டிஸ்கஷன்ஸே வச்சுக்க மாட்டார். ரேண்டமா ஏன் இன்னைக்கு 150 பேர் போட்டிருக்கீங்க, 50 பேரை கட் பண்ணுங்க அப்படி சொல்ற ஆள் இல்ல. இது என்ன சீன் எங்க நடக்குது அதை ஃபுல்லா படிச்சு இது என்ன டியூரேஷன் வரும்ன்றது வரைக்கும் அவர் பிளான் பண்ணி தான் பண்ணுவார். ஸோ நம்ம நினைக்கிற விஷன் அச்சீவ் பண்றதுக்கு அந்த மாதிரி ஆட்களோட பயணிச்சாதான் முடியும். ஸோ கலை, அதுக்கப்புறம் ராகுல் தான் டிசைன்ஸ் எல்லாம் அவர் தான் போட்டு விரட்டிக்கிட்டே இருப்போம். ராகுல், கார்த்தி, திவாகர், உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப ஆசையா பண்ண படம் இது. அதுல ஒரு சின்ன ஒரு டென்ட் கூட விடாம இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்துக்கிட்டது இந்த 4 பேரும். உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. என்டையர் டீமுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வாழ்த்துக்கள். இது ஒரு செலிப்ரேஷன். இன்னொரு செலிப்ரேஷன் ஒன்று இருக்கு, இன்னும் பெருசா. அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பயும் நீங்க இதே மாதிரி வரணும். ஏன்னா அருள்தாஸ் அண்ணன், முத்துக்குமார், சிங்கம்புல அண்ணன், பாலா, ஜான் மரியாதை எல்லாமே பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். இன்னைக்கு ஏதோ 2 ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க.